இப்போ இந்த நிறுவனத்தை வந்து எடுக்கிறதுக்கு, இந்த கடையை எடுக்கிறதுக்கு நீங்க யாரை போய் பார்க்கணும்? கலெக்டரால கொடுத்துருக்கு இல்லை இல்லையா கேளுங்க. ஒன்று டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆஃபீஸர் டிஆர்ஓ சாரை பார்த்து ஒரு மனு கொடுக்கணும். இந்த மாதிரி இந்த கடை இருக்குது சார், பக்கத்துல ஸ்கூல் இருக்குது, இதை எடுக்கிறதுக்கு நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். ஒன்று அங்கே கொடுக்கணும். அடுத்து கலெக்டர் சாரை பார்க்கணும். சரிங்களா? கலெக்டர் சாரை பார்த்து ஒரு மனு கொடுக்கணும். கொடுத்து எங்களுக்கு ஆர்டர் வச்சுன்னா அந்த கடையை நாங்களே முன்னாடி உங்களுக்கு இல்லைங்கய்யா. என்ன கொடுத்துருக்கீங்க? இங்க வந்து யாரையும் என்கொயரி பண்ணாம இது ஃபுல்லா 4 கடை ஆகிடுச்சு சார். எங்க தொழில் ரொம்ப பாதிக்குது. ஹை ஸ்கூல் பிரின்சிபல் பேசுறேன். எங்க பக்கத்து இவ்வளவு பக்கத்துல வந்து ஹோலி சைல்டு ஸ்கூல் பக்கத்துல ஒரு வைன் ஷாப் வருது. எங்க பிள்ளைங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். அதனால இந்த வைன் ஷாப்பு இங்க இருந்து மாற்றி வேற இடத்துக்கு மாற்றுங்கன்னு சொல்லி நாங்க வந்து கலெக்டர் கிட்ட லெட்டர் கொடுத்துருக்கோம். லெட்டர் கொடுத்த பிறகும் எந்த ஒரு வெரிஃபிகேஷன் நடக்காமல் வந்து இங்க வந்து வைன் ஷாப் ஓபன் பண்ணியிருக்காங்க. இதனால வந்து இங்க நடக்கணும், இங்க வேலை செய்யணும் மக்களுக்கும் போக்குவரத்து பெண்களுக்கும் இது பாதிப்பு ரொம்ப ஏற்படும். அதனால இந்த வைன் ஷாப் இங்க இருந்தா மாற்றுறதுக்கு தயவாகி நீங்க வந்து பணிபுரியுமாறு கேட்டுக்கோங்க. கொடுத்திருக்கிறேன். நாங்க இங்க இருந்து கலெக்டருக்கு லெட்டர் கொடுத்திருக்கோம். கிராம சபையில வந்து லெட்டர் கொடுத்திருக்கோம். அது மீறிதான் இந்த வைன் ஷாப்பிங் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அக்டோபர் 10 எங்க லெட்டர் கொடுத்துருக்கோம். ஓப்பன் பண்ணது இப்போ 3 மாசம் முன்னாடி லெட்டர் கொடுத்தோம். நாங்கள் புலியல் கிராமத்துல இருந்து இருக்கிறோங்க. இங்க நிறைய வீடுங்க இருக்குது, ஸ்கூலுங்க இருக்குது. நல்ல வாலிப பசங்க இந்த பக்கம் நல்ல வேலைக்கு போறாங்க. நிறைய வாலிபர்ஸும் இந்த மோட்டார்ஸ் கம்பெனில நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. இங்க ஏற்கனவே நெடுஞ்சாலையில வந்து ஒரு 4 ஆக்சிடென்ட் வந்து ஆயிருக்குது. பேரண்ட்ஸுக்கு நிறைய பேர் நடந்து போற வழியும் இதுதான், எங்க ஊர் போற வழியும் இதுதான். ஆனா இதுல இருக்கிற இந்த ஒயின் ஷாப்பை எந்த முடிவு எடுத்து வச்சாங்க, யாரை கேட்டாங்க, என்ன பண்ணாங்க தெரியாது. நிறைய குழந்தைகள் படிக்குது. ஒரு சைடுன்ற ஒரு ஸ்கூல் இருக்குது. புலியல் கிராமத்துல நிறைய லேடிஸ் இருக்காங்க, 100 நாள் வேலை செய்யறவங்க, கம்பெனி போறவங்க இருக்கிறதுனால இது என்னதான் அரசாங்கம் முடிவு எடுக்கணும் எங்களுக்கு ஒன்றும் புரியல. இதை மூட சொல்லி நாங்களும் 1 வாரமா 2 வாரமா நாங்க வந்து முடிவு எடுக்க இந்த மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கோரிக்கை வச்சுருக்கோம். அது ப்ரிப்பரா நீங்க வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மகளிர் என்ன சொல்றாங்கன்னா, இது எப்பதான் முடிவு எடுப்பாங்க, இது நிரந்தரமா மூட சொல்லி நாங்க வேற எங்க வச்சுக்கோங்க, இந்த இடத்துல எங்களுக்கு வேணாம். இதுதான் நாங்க சொல்றது ஒரே கோரிக்கை.